அண்மை செய்தி. இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து 8வது நாளாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். திமுகவின் 311வது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி இடைநிலை ஆசிரியர்கள் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காட்சிகளை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, வணக்கம். இந்த போராட்டம் குறித்தும் அவர்களின் கோரிக்கைகளை குறித்தும் விரிவாக சொல்லலாம். வணக்கம். இடைநிலை ஆசிரியர்கள் 8வது நாளாக தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக 8வது நாளாக இந்த போராட்டம் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஊதிய முரண்பாடு இருப்பதை களைய வலியுறுத்தி திமுகவின் 311வது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தியும் இந்த இடைநிலை மூப்பு ஆசிரியர் சங்கத்தினர் தொடர்ச்சியாக 8வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆசிரியர்கள் போராட்டம் காரணமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள இடைநிலை ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டும் வருகிறார்கள். குண்டுக்கட்டையாக ஆசிரியர்கள் கைது செய்து வருகிறார்கள். தூய்மை பணியை தனியாருக்கு விடுவதை கைவிட வேண்டும், பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ச்சியாக தூய்மை பணியாளர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் ஆசிரியர் அமைப்பினரும் தொடர்ந்து 8வது நாளாக தற்போது போராட்டத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். கடந்த 2009ஆம் ஆண்டிற்கு பின் நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஒரே பதவி, ஒரே கல்வி தகுதி, ஒரே பணி இருந்த போதிலும் அடிப்படை ஊதியத்தில் 3170 ரூபாய் குறைத்து நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த முன் நியமனம் செய்யப்பட்டவர்களுக்கு 8370 ரூபாயும், எங்களுக்கு 5200 ரூபாயும் அடிப்படை ஊதியமாக நியமிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த முரண்பாடு தற்போது மாதத்திற்கு 27,000 ரூபாயாக உள்ளது என்றும் இதனை களைய வலியுறுத்தி கடந்த ஆட்சி காலத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட போது அப்போது திமுக தலைவராக இருந்த தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் சந்தித்து திமுக ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் 20,000 இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படும் என தெரிவித்ததாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். திமுக ஆட்சி அமைந்து 4.5 ஆண்டுகளாகியும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பதாகவும், மாறாக ஊதிய முரண்பாடு குறித்து விசாரணை மேற்கொள்ள 2023இல் 3 பேர் குழு அமைக்கப்பட்டது எனவும் 3 மாதங்களில் அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என கூறி 2 ஆண்டுகளாகியும் இந்த குழு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் அவர்கள் குற்றம் சாட்டி வருகிறார்கள். இந்த நிலையில்தான் இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஊதிய முரண்பாடு இருப்பதை களைய வலியுறுத்தி திமுகவின் 311வது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர் இயக்கத்தினர் 8வது நாளாக தற்போது தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஆசிரியர்களை குண்டுக்கட்டாக காவல்துறையினர் தற்போது கைது செய்து வரக்கூடிய அந்த காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிகிறது. இதன் காரணமாக அந்த பகுதி முழுவதுமாக ஒரு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. தொடர்ந்து 8வது நாளாக தற்போது இந்த போராட்டம் என்பது நீடித்து வரக்கூடிய நிலையில் தொடர்ந்து அரசு சார்பில் தங்களை அழைத்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் என்பதே அவர்களின் பிரதான கோரிக்கையாக முன்வைக்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி. வாங்க